ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, மனிதனின் உடலும் உயிரும் அவனது முன்வினைக்கு ஏற்பவே இருக்கும். ஒருவரது கர்மாவுக்கு ஏற்ப அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் உண்டாகும். இந்த கர்மாவை 3 வகையாக சொல்லலாம். சீரடி சாய்பாபா ஒன்றை சொல்கிறார் என்றால் அதில் எத்தனையோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். அதுபோல அவர் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அது மிகப்பெரிய தத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் பின்னணி கொண்டதாக இருக்கும். ஒரு முறை சீரடிக்கு வந்த பல்ராம் என்ற வியாபாரியிடம் சாய்பாபா 9 லட்டுகளை எடுத்துக்கொண்டு, உன் வியாபாரம் முடிந்து போனது, இந்த 9 லட்டுகளையும் வீட்டுக்கு எடுத்து சென்று அனைவருக்கும் பகிர்ந்து கொடு என்றார். எதற்காக பாபா அவருக்கு 9 லட்டு கொடுத்தார்? வியாபாரம் முடிந்து விட்டது என்று சொன்னாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்று ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொண்டனர். யாருக்கும் விடை தெரியவில்லை. வியாபாரி பல்ராம் 60 வயதை கடந்தவர். அவர் 15 நாட்களில் இறந்து விடுவார் என்று ஜோதிடர் எச்சரித்து இருந்தார். பல்ராமின் ஜாதகத்தை ஆய்வு செய்த அவர், திசை நடப்பு சரியாக இல்லை, 15 நாட்கள் கழித்து பார்க்கலாம் என்றார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பல்ராம், இதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பயந்தபடியே அந்த ஜோதிடரிடம் கேட்டார். அதற்கு ஜோதிடர், கோவில் குளம் என்று போயிட்டு வாருங்கள் என்றார். அந்த நிமிடமே பல்ராமின் மனதுக்குள் சீரடிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சீரடியில் சாய்பாபாவை பார்த்து ஆசி பெற்றால் போதும் என்று நினைத்தார். அடுத்த நாளே அவர் சீரடிக்கு புறப்பட்டு விட்டார். சீரடியில் சாய்பாபாவை பார்த்ததும் கதறி கதறி அழுதார். எனக்கு கிரகம் சரியில்லையாம், செத்து விடுவேன் என்று ஜோதிடர் சொல்கிறார். எனக்கு ஏதாவது கர்ம வினை இருக்கிறதா? அந்த கர்மாவை விரட்ட ஏதேனும் வழிவகை உண்டா என்று பரிதாபமாக கேட்டார். அந்த சமயத்தில் துவாரகமாயி மசூதியில் 100கணக்கானோர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என்ற வகையில் பாபா புதிய உபதேசம் ஒன்றை தெரிவித்தார். இந்த கர்மாவை 3 வகையாக பிரித்து சொன்னார். ஒன்று சஞ்சீத கர்மா, இரண்டாவது பிராராப்த கர்மா, மூன்றாவது ஆகாமிய கர்மா. இந்த 3 கர்மாக்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டது. ஒருவர் தனது ஒவ்வொரு பிறவியிலும் என்னென்ன நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ அவை அனைத்திற்கும் சஞ்சீத கர்மா என்று பெயர். இந்த நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்பத்தான் ஒருவருக்கு ஒவ்வொரு பிறவியிலும் பலாபலன்கள் கிடைக்கும். இதை பிராராப்த கர்மா என்று சொல்வார்கள். இப்போது நாம் வாழும் காலத்தில் எவ்வளவு நல்லது கெட்டது செய்கிறோமோ அது 3வது வகையான ஆகாமிய கர்மா என்று அழைக்கப்படும். இந்த கர்ம வினைகள் ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த கர்ம வினைகளுக்கான பலாபலன்களை கொஞ்சமும் குறைவில்லாமல் அல்லது அதிகப்படுத்தாமல் நமக்கு தருவது நவ கிரகங்கள். எனவே கர்மாவின் தாக்கத்திலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஒவ்வொருவரும் பிறவி கர்மாவை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு சாயப்பா 9 லட்டுகளை எடுத்து பல்ராமிடம் கொடுத்தார். அவற்றை வாங்கி சென்ற பல்ராமுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டது. அவரது கடையில் வழக்கத்தை விட அதிக விற்பனை உண்டானது. இதனால் பல்ராம் செல்வ செழிப்பு மிக்கவராக மாறினார். வசதி வாய்ப்பு வந்துவிட்டது என்பதற்காக அவர் பாபாவை ஒரு நாளும் மறந்துவிடவில்லை. தினமும் பாபா படத்திற்கு மாலைகள் அணிவித்து நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்வதை கடமையாக கொண்டிருந்தார். அவர் ஜாதக கணிப்பை மீறி உயிருடன் இருந்தது ஜோதிடருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சீரடி சாய்பாபா வழங்கிய 9 லட்டுக்கள் மூலம்தான் பல்ராம் உயிர் தப்பியதோடு செல்வ செழிப்பானவராக மாறி இருக்கிறார் என்ற உண்மையை ஜோதிடர் புரிந்து கொண்டார். சீரடி சாய்பாபாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கும் ஏற்பட்டது. அந்த ஜோதிடர் பல்ராமை அழைத்து கொண்டு சீரடிக்கு சென்றார். பல்ராமை பார்த்ததும் சாய்பாபா புன்னகை பூத்தார். எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரித்தார். அப்போது அருகில் இருந்த ஜோதிடர், பாபா, இவரது கர்மவினை எப்படி சரியானது? அதன் சூட்சமத்தை தயவு செய்து மறைக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு பாபா சொன்னார், தற்போது நாட்டில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுகத்திற்கு ஏற்றது பக்தி மார்க்கம் மட்டும்தான். யார் ஒருவர் பக்தி மார்க்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவரால் மட்டுமே கர்ம வினைகளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். பக்தி நெறியில் 9 விதமான அம்சங்கள் உள்ளன.
இந்த 9 அம்சங்களும் நவகிரகத்தை பிரதிபலிக்கக்கூடியது. இதை உணர்த்தத்தான் பல்ராமுக்கு நான் 9 லட்டுகளை கொடுத்தேன். அந்த 9 அம்சங்களை யார் ஒருவர் கையாளுகிறாரோ அவர்களால் நவகிரக பாதிப்புகளிலிருந்து நிச்சயம் விடுபட முடியும். 1. சிரவணம். இறைவனின் புகழ் பாடுவதை நாம் காது குளிர கேட்க வேண்டும். யார் ஒருவர் மற்றவர் காட்டும் இறைப்பாதையை கடைபிடிக்கிறாரோ அப்போது இறைஞானம் அதிகரிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நவகிரகத்தில் புதன் தோஷம் விலகிவிடும். 2. கீர்த்தனம். இறை நாமங்களை இடைவிடாமல் உச்சரிப்பதைத்தான் கீர்த்தனம் என்று சொல்வார்கள். இறைவனின் நாமங்களை நாம் சொல்ல சொல்ல நன்மை உண்டாகும். இறைவனின் நாமங்கள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சுக்கிரன் தோஷம் விலகி போகும். 3. ஸ்மரணம். இறைவனின் ஈடு இணையற்ற மகிமையை திரும்ப திரும்ப நினைத்து கொள்வதற்கு ஸ்மரணம் என்று பெயர். இறைவனின் திருவிளையாடல்களை நினைத்து பார்த்தால் சந்திர கிரகண தோஷத்திலிருந்து விடுபடலாம். 4. பாத சேவனம். யார் ஒருவர் தன்னிடமுள்ள ஆணவம், அகங்காரம் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்கிறாரோ அதற்கு பாத சேவனம் என்று பெயர். அதாவது இறைவனிடம் நாம் முழுமையாக சரணடைய வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முற்றும் திறந்த நிலையில் இறைவனின் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் கேது தோஷம் அவரை நெருங்கவே நெருங்காது. 5. அர்ச்சனம். இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மலரை தூவும் போதும் இறைநாமத்தை மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும். இந்த அர்ச்சனைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த அர்ச்சனை செய்வதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட முடியும். 6. வந்தனம். இறைவனை மனப்பூர்வமாக வணங்க வேண்டும். வெறுமனே கைகூப்பி வணங்கினால் போதாது. ஆண்கள் என்றால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் என்றால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான வந்தனமாகும். இப்படி செய்பவர்களை இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களிடம் குரு பகவான் வாலாட்ட முடியாது. 7. தாசியம். இறைவனிடம் நாம் மனப்பக்குவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சேவை செய்கிறோம் என்பதற்காக மனதிற்குள் அகங்காரம் வரக்கூடாது. நாம் அவருக்கு அடிமை என்று நினைத்து கொண்டு இறை வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் பெரும்பாலானோர்கள் அப்படி நினைப்பது இல்லை. இறைவனுக்கு அடிமை என்று நினைத்து கொண்டு யார் பணிவிடைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் நல்லது செய்வார். 8. சாக்கியம். இறைவனிடம் எந்த அளவுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் உண்மையாகவும் இருக்க வேண்டும். அதாவது இறை வழிபாட்டில் உரிமையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பழகுவார்களோ அதே போல இறைவனிடம் பழக வேண்டும். அப்படி பழகும் பட்சத்தில் ராகு உங்களிடம் எதுவும் செய்ய முடியாது. 9. ஆத்ம நிவேதனம். இறைவனிடம் வழிபாடுகள் செய்தால் மட்டும் போதாது. நம்மையே நாம் ஒப்படைத்து கொள்ள வேண்டும். அதாவது நம் ஆத்மாவையே அவருக்கு நிவேதனம் செய்துவிட வேண்டும். இது உயர்ந்தபட்ச பக்தி நிலை. இத்தகைய பக்தி இருந்தால் சூரிய கிரகத்தால் ஏற்படும் கோளாறுகளை அறவே நீக்கிக் கொள்ள முடியும். இந்த 9 விதமான பக்தியை நவவித பக்தி என்று சொல்வார்கள். இந்த பக்தி நெறி இருந்தால் நவ கிரகங்களும் உங்களுக்கு கட்டுப்படும். இந்த 9 வித பக்தியை உணர்த்தவே பல்ராமுக்கு நான் 9 லட்டுகளை கொடுத்தேன். அதனால் நவவித பக்தி நெறிகளை கையாளுங்கள். அவை உங்கள் கர்மாவை மாற்றும். அதைத்தான் உங்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறு சாய்பாபா விளக்கமளித்தார். இது சாய்பாபா காட்டிய தனித்துவமான பாதைகளில் ஒன்றாகும். பாபாவின் தரிசனம் எப்போது யாருக்கு கிடைக்கும்? நாம் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றால் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும். அதே போல பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தால்தான் நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை பாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை பார்ப்போம். காக்காஜி என்பவர் வாணி என்ற ஊரில் உள்ள சப்தசிருங்கி கோவிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து அமைதியில்லாமல் இருந்தார். தனக்கு மன நிம்மதி அருளும்படி சப்தசிருங்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவரிடம் இரக்கம் கொண்ட சப்தசிருங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் அமைதி கிட்டும் என்று கூறி மறைந்தாள். அதுவரை பாபாவை பற்றி எதுவும் அறியாத காக்காஜி சப்தசிருங்கி பாபா என்று குறிப்பிட்டது
திரையம்பகேஸ்வரில் இருக்கும் சிவபெருமான் என்று நினைத்து திரையம்பகேஸ்வரருக்கு புறப்பட்டு சென்று அங்கே 10 நாட்கள் தங்கினார். எனினும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. அதனால் மேலும் வருத்தமடைந்த காக்காஜி மீண்டும் தனது சொந்த ஊரான வாணிக்கே திரும்பி தன் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தார். அவர் மேல் கருணை கொண்ட சப்த சிருங்கி மீண்டும் அவள் கனவில் தோன்றி தான் பாபா என்று குறிப்பிட்டது சீரடியில் வசிக்கும் பாபாவைத்தான் என்று கூறினாள். காக்காஜிக்கு சீரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பது எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் எப்படியும் சீரடிக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார். அதே தருணத்தில் சீரடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களின் குடும்ப கஷ்டங்களுக்கான காரணத்தை கேட்டார். குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை செலுத்தாத காரணத்தால் தான் அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வருகின்றன என்று தெரிவித்தார். அப்போதுதான் அவருக்கு ஓர் உண்மை தெரிய வந்தது. சாமாவின் தாயார் சாமா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார். அதனால் சாமாவின் தாயார் தன் குலதெய்வமான சப்த சிருங்கியிடம் வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு சாமா குணமடைந்தார். ஆனால் அவருடைய தாய் வேண்டுதலை நிறைவேற்றவில்லை. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு முறை சாமாவின் தாயாருக்கு மார்பில் படர்தாமரை வந்து மார்பு முழுவதும் பரவிவிட்டது. அப்போதும் அவள் தன்னுடைய படர்தாமரை மறைந்துவிட்டால் ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிப்பதாக பிரார்த்தித்து கொண்டாள். அந்த பிரார்த்தனையையும் அவள் நிறைவேற்றவில்லை. தனது இறுதி நாட்களில் மரண படுக்கையில் இருக்கும்போது சப்த சிருங்கிக்கு தான் செய்து கொண்ட வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டாள். காலப்போக்கில் சாமா அதை மறந்துவிட்டார். சகோதரரிடம் ஜோதிடர் சொன்னதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட சாமா தனது தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செய்தார். ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கி கொண்டு அனைத்து கடவுளரின் வடிவமாக திகழும் பாபாவிடம் சென்றார். ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். அவர் சாமாவை உடனே வாணிக்கு சென்று சப்த சிருங்கி தாயாரை வணங்கி வரும்படி ஆணையிட்டார். பாபாவின் வார்த்தையை மீறாத சாமாவும் உடனே புறப்பட்டு சப்த சிருங்கியின் கோவில் அமைந்திருந்த ஊரான வாணிக்கு சென்றார். மகான்களின் வார்த்தைகள் பல்வேறு அர்த்தங்களை கொண்டவை. சாதாரண மனிதர்கள் அவற்றை புரிந்து கொள்வது கடினம். அப்படித்தான் தம்முடைய பக்தரான சாமாவை வாணிக்கு செல்லும்படி பாபா கூறியதிலும் அர்த்தம் இருந்தது. ஆம், பாபாவின் தரிசனத்தை பெற ஏங்கியிருந்த காக்காஜியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் தான் பாபா இந்த அருளாடலை நிகழ்த்தினார். ஷாமா சப்த சிருங்கி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டார். தன் தாயாரின் வேண்டுதலையும் நிறைவேற்றினார். பிறகு அங்கே பூசாரியாக இருந்த காக்காஜியிடம் தன் தெய்வமான பாபாவை பற்றி கூறினார். இதை கேட்ட காக்காஜியின் மனம் பரவசமடைந்தது. சப்த சிருங்கி பாபா என்று குறிப்பிட்டது சாமா சொல்லும் சீரடி பாபாவை தான் என்பதை புரிந்து கொண்டார். உடனே அவர் சாமாவுடன் சீரடிக்கு புறப்பட்டு சென்றார். ஷீரடிக்கு வந்த காக்காஜி துவாரகாமாயிக்கு சென்று பாபாவை மனம் குளிர தரிசித்தார். பாபாவை தரிசித்தவுடன் அமைதியில்லாமல் இருந்த அவரின் மனம் உடனே அமைதியடைந்தது. அவர் பாபாவிடம் எதுவும் பேசவில்லை. பாபாவும் அவரிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனாலும் அவரை தரிசித்த அந்த நொடியிலேயே காக்காஜி ஒருவித பரவச நிலையை உணர்ந்தார். அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் தான் தினமும் வழிபட்ட சப்த சிருங்கி தேவிக்கு மனதார நன்றி கூறிவிட்டு அன்று முதல் பாபாவின் தீவிர பக்தராக வாழ்ந்தார். 16 வயது பாலகனாக சீரடி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீ சாயிநாதர் ஹரிசாதை தம்பதிக்கு குழந்தையாக பிறந்து பின்னர் பக்கீர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு சில வருடங்களில் வெங்குசாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவன்தான் சாயிநாதர். வெங்குசாவினால் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சிறுவன் ஏன் அவரை விட்டு பிரிய வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? வெங்குசா தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததுமே அவன் பிற்காலத்தில் ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டிப்பான் என்பதை தமது தீர்க்க தரிசனத்தால் தெரிந்து கொண்டார். சதா சர்வ காலமும் ராமனின் புகழ் பாடுவதையே பிறவி பயனாக கருதி வீட்டின் பூஜை அறைக்கு இளைஞனான சாயிநாதரை அழைத்து சென்ற வெங்குசா, குழந்தாய், நீ பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து அடுத்த சில வருடங்களில் பிராமணனான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டாய். ஆனாலும் நான் உன்னை ஓர் இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷன்.
உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனித நேயம் தலைத்து செழிக்கப் போகிறது. நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அதை பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இனிதே தொடங்கு என்றார். இவ்வாறு சாயப்பா தன் குருவான வெங்குசாவிடமிருந்து பிரிய நேரிட்டது.